மகனா மருமகனா கடும் குழப்பத்தில் ஸ்டாலின். செந்தில் கரிகாலன் மற்றும் பொன் குமரகுருபரன் ஆகிய ரெண்டு நிருபர்கள் எழுதிய கட்டுரை. எல்லா தோல்விக்கும் காரணம் சபரீசன். அவர் தான் பேனா நிறுவனத்தை நடத்துறாரு. முதலில் பேனா நிறுவனம் தொடங்கப்பட்ட போது ஊடக ஒருங்கிணைப்புக்காகத்தான் அந்த பேனா நிறுவனம் தொடங்கப்பட்டது. நாளடைவில் அந்த பேனா நிறுவனம் மாவட்ட செயலாளர்களை நியமனம் பண்றது, கேண்டிடேட்டை சூஸ் பண்றது என்று அந்த பேனா நிறுவனம் எல்லாவற்றிலும் தன் தலையை நுழைத்து கூடாரத்தில் நுழைந்த ஒட்டகமாய் படுத்து விட்டது. ஆங்கிலேயர்கள் மாதிரி வணிகம் செய்ய வந்து மொத்தத்தையும் கைப்பற்றி விட்டது. சோ இல்ல அந்த பேனா நிறுவனத்துக்கு செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் 2024 மக்களவை தேர்தல் வந்தது. அதில் 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதால் பேனா நிறுவனம் நாங்க சொல்லிதான் இந்த வெற்றி கிடைத்தது என்று சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா முடிவுகளையும் பேனா நிறுவனம் முடிவெடுக்க தொடங்கியது. சோ 2026 தேர்தல் முடிந்ததும் அத்தனை பேரின் கோபமும் பேனா நிறுவனத்தின் மீது திரும்புகிறது. நீங்க தான் அதுல தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினீங்க. அவர் தானே எல்லா முடிவும் எடுத்தாரு. கேண்டிடேட் அவர் தானே செலக்ட் பண்ணாரு. இன்னைக்கு இப்படி ஒரு தோல்வி நம்ம அடையிறதுக்கு காரணமா இருந்துட்டாரு. அதுக்கு என்னப்பா பண்ணணும்? பேனா நிறுவனத்தை கலைங்க. தோல்விக்கு காரணமான ஒரு எழுதாத பேனா எதற்கு என்று மகன் சொல்ல, மாப்பிள்ளை கிட்ட கூப்பிட்டு என்னங்க அந்த மாதிரி கலைக்கலாம்னு சொன்னா, என்ன ராமட்டுமா காரணம்? நீங்க பூரா உங்க வாரிசுகளை எல்லாம் சீட்டு கொடுத்து நிக்க வச்சீங்க. ஜென்சி வாரிசு அரசியலுக்கு எதிராக இருக்கும்போது நீங்க உங்க மகனை கிட்டத்தட்ட முதலமைச்சர் வேட்பாளர் ரேஞ்சுக்கு நீங்க தூக்கி வச்சீங்க. நான் அப்பையில இருந்தே விஜய்க்கு ஆதரவா அலை அடிச்சிட்டு இருக்கு, நம்ம கட்சியில இளரத்தத்தை பாச்சுன்னு சொன்னா நீங்க இது கிழவங்கள பூரா உட்கார வச்சிருந்தீங்க பதவியில. நான் சொன்னது எதையுமே நீங்க கேட்கல. இப்ப தோல்விக்கு மட்டும் என் தலையில நீங்க சுமத்துனீங்கன்னா எப்படி இது சரியா இருக்கும்? 5 வருஷம் நீங்க என்ன சேர சோழ பாண்டியர் மாதிரி சிறப்பான ஆட்சியவா கொடுத்து விட்டீங்க. அதை மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு என்ன அப்படின்ட்டு இவருடைய கருத்தை சொல்ல பிராது அந்நியார் துர்காவிடம் செல்கிறது. மகனை விட்டு கொடுக்கிறதா மருமையனை விட்டு கொடுக்கிறதா என்று அவர் குழம்பி எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம், பொறுமையாக இருங்கள், எதுவா இருந்தாலும் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று அவர் சொல்ல, சபரீசன் அடுத்தது வெளியிலிருந்து நான் கட்சியை கைப்பற்றுவது ஒரு புறம் இருக்கட்டும், அறிவாலயத்தில் எனக்கு சீட்டு கொடுங்க. கனிமொழிக்கு ஒரு அறை கொடுத்திருக்கிறீர்கள் அல்லவா, எனக்கும் அறிவாலயத்தில் ஒரு அறையை கொடுத்தால் நான் கட்சி நிர்வாகிகளை அனைவரையும் சந்தித்து கட்சியில் உற்சாகத்தை புகுத்துவதற்கு நான் வேலை செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார். சரி கொடுக்கலாமா என்று குளத்தூர் கோமான் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உதயநிதியிடம் பஞ்சாயத்தை இழுக்கிறார்கள். அண்ணன் ஏற்கனவே அத்தைக்கு ரூமை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு அங்கே ரூம் இல்லை, எனக்கு ஒரு ரூம் கொடுப்பான்னு கேட்டா, இளைஞர் அன்னைக்கு தான் அன்பகம்னு தனி கட்டடம் இருக்கே, நீ அங்கிட்டு போ, இங்கிட்டு எதுக்கு வர்ற, கட்சிக்கு உனக்கு என்ன சம்மதம், நீ இளைஞர் நீ அங்கே போ, யூத்தனா யூத்தோட போ, இங்கிட்டு வராத என்று சொல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தை கைப்பற்றியது போல திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மருமகன் கைப்பற்றி அண்ணன் உள்ள விட மாட்டாருன்னு என்று சொல்ல, உதயநிதி பயந்து கொண்டு இல்லப்பா இதெல்லாம் ஒன்றும் சரியா வராது என்று அவரிடம் பேச, சரி மாப்பிள்ளை ஒதுக்கி வைக்கலாம் என்று நினைத்தால் 5 வருடம் ஆட்டையை போட்டது அத்தனையும் மாப்பிள்ளையிடம் அல்லவா இருக்கிறது. சோத்துக்கு என்ன பண்றது, வெறும் 10,000 தானே வச்சிருக்காரு. சோ மொத்தமும் மாப்பிள்ளை தான் வச்சிருக்காரு. லண்டன், பல்கேரியா. நான் போன் பண்ணும்போது சொல்லுவாங்க மாப்பிள்ளை பெல்ஜியத்தில் இருக்காருன்னாங்க. அங்க என்னங்க பண்ண, சும்மா போவார் அவர் பெல்ஜியத்துக்கு, அவர் இஷ்டம். செருப்பு வாங்குறதுலாம் போய் பெல்ஜியம் போய் வாங்கிட்டு வருவாரு.